Raj, number 12/73 Kamaraj Nagar, Ernaur, Chennai 57. Mobile number 938-268-9691, 9283-769-763. எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மிஸ்பாவின் துணி, பாஸ்டர் டி சைமன் ராஜ், 12 கீழ் 73, காமராஜ் நகர், எர்னாவூர், சென்னை 57. தொலைபேசி எண் 0457-38-473 மற்றும் 938-268-9691. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முதலாக ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே அவர் ஆதாமை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆதாமுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையாக ஏவாளை கொடுத்தார். அவர் குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குடும்பங்களிலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அழகான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய கூடாரங்கள் அழகானவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி பிலேயாம் என்கிறதான ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பிலேயாம் என்கிறவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் அழைத்து அனுப்பப்பட்டவன். ஆனால் அந்த பிலேயாம் தேவ ஆவியினால் நிறைந்த பொழுது அவன் பார்க்கிறான், இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக இந்த பாலாக் ராஜா என்னை அழைத்து அனுப்பியிருக்கிறார். ஆனாலோ இந்த ஜனங்களை நான் பார்க்கும் பொழுது உடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி அவனால் அந்த ஜனங்களை சபிக்கவே முடியவில்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய கூடாரங்களும் நம்முடைய வீடு அல்லது நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்ட அழகுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பம் ஒருவேளை சரியில்லாத குடும்பமாக இருந்து கொண்டிருக்கலாம். குடும்ப தலைவிகள் சொல்லுவார்கள், என்னுடைய கணவர் நான் சொல்லுவதை கேட்பதே கிடையாது என்று சொல்லி. கணவன் சொல்லுவார், என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்படிவதே கிடையாது என்று சொல்லி. பெற்றோர்கள் புலம்புவார்கள், என் பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேட்பதே இல்லை, இஷ்டம் போல திரிகிறார்கள் என்று சொல்லி. பிள்ளைகள் சொல்லுவார்கள், இந்த பெற்றோர்கள் எங்களை புரிந்து கொள்வதே இல்லை என்று சொல்லி. இப்படியாக குடும்பத்தில் ஒரே கூச்சலும் குழப்பமும் வேதனைகளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களிலே கண்ணீர், வேதனை, உபத்திரவம். என கண்பான தெய்வ பிள்ளைய, இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணும்படி விரும்புகிறார். அன்றைக்கு பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய கூடாரங்கள் அழகானவைகளாய் இருந்தது, அவருடைய வாசஸ்தலங்கள் அழகானவைகளாய் இருந்தது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் அழகானதாய் மாற்றப் போகிறார், இனிமையான ஒரு குடும்பமாக மாற்றப் போகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, ஒரு குடும்பம் இனிமையான குடும்பமாய் மாற வேண்டுமானால் அதற்கு என்னவெல்லாம் தேவை என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சகையு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அந்த சகையுவுக்கு பணத்துக்கு ஒன்று குறைவில்லை, அந்தஸ்துக்கும் குறைவில்லை, நல்ல ஒரு
அந்தஸ்துல இருக்கிறான், ஐஸ்வர்யவான் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவன் பணத்துக்கோ பொருளுக்கோ அவனுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளத்துல ஒரு குறைவு. ஐயோ, இந்த குடும்பத்துல நிம்மதி இல்லை, எல்லாம் இருக்கிறது, ஆனா நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் வேகமாய் ஓடோடி சென்று காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். இயேசு அவனை கீழே இறங்கி வரும்படி சொல்லி பின்பு அவனுடைய வீட்டுக்குள்ள கடந்து போன உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில வருவார் என்று சொன்னால் அதுதான் ரட்சிப்பு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு முதலாவது தேவைப்படுவது என்ன தெரியுமா? ரட்சிப்பு தான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிலே வெளிச்சம் இல்லாவிட்டால் அது அழகான வீடாக இருக்க முடியாது. அதே போல இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல இன்றைக்கு இருக்கிற இருள் விலக வேண்டுமானால் நீங்கள் விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கு யார் என்று சொன்னால் அது ரட்சிப்பை தருகிற ஆண்டவராகிய இயேசுதான். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே என்னுடைய வீட்டிற்குள்ள வாரும், என்னுடைய உள்ளத்திற்குள்ள வாரும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் ஐயா, என்னால முடியல, போராடி பார்த்து விட்ட என்னால முடியல, நீங்களே இந்த காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு வந்த வீட்டுல ரட்சிப்பு வந்துவிடும். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகையுவினுடைய வீட்டிற்குள்ள இயேசு பிரவேசித்தவுடனே அவனுடைய பாவம் எல்லாம் மாறிவிடுகிறது. உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வீட்டில முதலாவது வெளிச்சம் இருந்தால்தான் அந்த வீடு அழகாக இருக்கும். வெளிச்சம் வர வேண்டுமானால் வெளிச்சமாய் இருக்கிற வெளிச்சத்துக்கு உரியவராகிய ஆண்டவராகிய இயேசு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல வர வேண்டும். அவரை வர வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே நீர் எனக்காக இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து நீர் உண்மையான தேவ குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா, எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி நீங்க அழைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருள் நீங்கும், உங்களுடைய குடும்பத்துல வெளிச்சம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அடுத்ததாக உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே கொர்நேலியு என்கிறதான ஒரு அருமையான மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அந்த கொர்நேலியு ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் ஒரு யூதன் அல்ல, தேவனை அறியாத ஒரு ரோம அதிகாரி. அவன் தன்னுடைய இந்த இராணுவ வேலையின் நிமித்தமாக கொர்நேலியு இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறான். வந்த உடனே அங்கே அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறதான தேவனை குறித்து தெரிந்து கொள்ளுகிறான். தெரிந்து கொண்டவுடனே அந்த தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தானாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அடுத்ததான் உங்களுடைய வீட்டிற்கு என்ன தேவை தெரியுமா? ஜெபம் தேவை. ஜெபம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி சொல்லுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஜெபம் என்பது கூரை போல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அங்கே புலம்பலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க விடாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளை மதில் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க ஜெபிப்பீர்கள் என்று சொன்னா அது ஒரு மதிலை போல உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறது. எப்படியாக மச்சு இல்லாத வீடு, மதில் இல்லாத வீடு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமோ, அதே போல ஜெபம் இல்லாத வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வீடு அழகானதாக இருக்க வேண்டுமானால் அது பாதுகாப்பு நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஜெபித்து ஒரு மச்சை போல, ஒரு மதிலை போல நீங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்துங்க. அங்கே கானான் தேசத்துக்கு வந்து கொண்டிருந்த யாக்கோபு, ஏசா என்கிற தன்னுடைய சகோதரன் தனக்கு
எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே அவனுடைய மனம் கரைந்து போகிறது. என்னுடைய அண்ணன் என்னோடு கூட பட்சமாய் பேச வருகிறானா அல்லது எனக்கு எதிராக வருகிறானா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நான் அக்கறைப்படுத்துகிறேன். நானும் இந்த யாப்போக்கு ஆற்றங்கரையின் இந்த பக்கத்தில் நான் இருந்து, இந்த கரையிலே நான் இருந்து தேவனோடு ஜெபித்து என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு மதிலை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி யாக்கோபு தன் குடும்பம் முழுவதையும் யாப்போக்கு ஆற்றங்கரைக்கு அக்கறைப்படுத்தி விட்டு அவன் இக்கரையிலே தேவனோடு கூட ஜெபித்து கொண்டிருந்து ஒரு பாதுகாப்பு மதிலை தன் குடும்பத்துக்கு ஏற்படுத்தினான். என கண்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஜெபம் என்பது உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய படிக்கிற பிள்ளைகளுக்காக, உங்களுடைய திருமணமான பிள்ளைகளுக்காக, இன்னுமாக உங்களுடைய குடும்பத்துக்காக, குடும்பத்தினருடைய ரட்சிப்புக்காக, அவருடைய ஆவிக்குரிய நன்மைகளுக்காகவும் அவருடைய சுகத்திற்காகவும் எல்லாவற்றுக்காகவும் நீங்க ஒரு மதிலை போல நீங்க காணப்படணும். ஒரு மச்சை போல நீங்க ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கொர்நேலியுவின் வீடு அழகான வீடாக இருந்ததற்கு காரணம் அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். என கண்பான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வீடு அழகான வீடாக இருக்க வேண்டுமானால் நீங்க ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அடுத்தது என்ன வேண்டும் தெரியுமா? வீட்டிற்கு வேதம் வேண்டும். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் கனம் நிறைந்தவர்களாக இருந்தால்தான் அந்த வீட்டை பார்க்கிற மற்றவர்கள் சொல்லுவார்கள், இந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் நல்ல கனம் பெற்றவர்கள் என்று சொல்லி. இந்த கனம் எப்படி வரும் தெரியுமா? உபாகமம் 6:6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கும் பொழுதும், படுத்திருக்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும், நடக்கிற பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நீ பேசு என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பான தேவ பிள்ளையே, ஓசியா 4:6 வசனத்துல, நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுகிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கனமுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய வீடு, உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய குடும்பத்தாரும், நீங்களும் நல்ல நிலையில் இருந்தாதான் மற்றவர்கள் பார்ப்பார்கள், இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இது ஒரு நல்ல நிலையில் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி ஞானம் உங்களுடைய வீட்டிற்கு வந்தால் தான் கனம் வரும். அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? அந்த ஞானம் தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து தான் அந்த ஞானம் கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள், இன்னைக்கு தேவனுடைய வேதத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தை அழகான கனம் நிறைந்த ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையாக மாற்றிவிடும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரி செய்து கொள்ளுங்க. புத்தியுள்ள ஸ்திரீயாக, புத்தியுள்ள பிள்ளைகளாக, புத்தியுள்ள மகனாக இருந்து உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. இன்னைக்கு சோம்பலை விட்டு விடுங்க. படிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய படிப்பில் நீங்க கவனம் செலுத்துங்க. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய கை கிரியைகளை பார்த்து ஆசீர்வதிப்பார், அதிக மதிப்பெண்களை பெறும்படி செய்வார். நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு இப்படிப்பட்ட நற்குணங்களினால நீங்க நிறைந்து இருக்கும் பொழுது ரட்சிப்பு என்னும் வெளிச்சம், வேதம் என்னும் சத்தியம், ஜெபம் என்கிறதான மச்சு, மதில் போன்றதான பாதுகாப்பு இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கும் என்று சொன்னால், நற்குணம் என்கிற அலங்காரம், இன்றைக்கு பழுதில்லாத ஒரு வாழ்க்கை, பழுதில்லாத வாழ்க்கை என்று சொல்லுவதை காட்டிலும் செப்பனிடப்படுகிற ஒரு வாழ்க்கை, அவ்வப்பொழுது வருகிறதான சண்டைகளையும் பிரச்சனைகளையும் சரி செய்து கொண்டு சமாதானத்தோடு வாழும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பத்தை அழகான வீடாக மாற்றி விடுவார். இதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இயேசு உங்களுடைய வீட்டில் வந்தாதான் இந்த சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய வீடு அழகான வீடாக மாறும். ஆகவே இன்றைக்கு இயேசுவே எனக்குள்ள வாரும், என் வீட்டுக்குள்ள வாரும், என் குடும்பத்தை அழகான குடும்பமாய் மாற்றிவிடும் என்று சொல்லி கேட்பீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலையும் கூட ராஜா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே என்னுடைய வீடு அழகான வீடாக இருக்க வேண்டும், இனிமையான வீடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை விரும்புகிறார்களோ அவள் எல்லாருடைய வீட்டையும், விசேஷமா இந்த நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீடும் இனிமையான வீடாக மாறட்டும். யாக்கோபின் கூடாரத்தை போல அழகான கூடாரமாய் மாறட்டும்
ஐயா. இயேசுவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிற்குள்ள நீர் கடந்து வருவீராக. அவருடைய இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குவீராகப்பா. நற்குணங்களினால் அப்பா வேதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறபடினால வேதத்தின்படி நடக்கிற வாழ்க்கை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கையாய் மாறட்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லா உறவுகளுக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை அருளி இந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறச் செய்யும். அப்படியே நீ செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வியாதியை